வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் 1/4 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை 10 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, அதுவும் 10 நிமிஷம் போல் ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதும் 2 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரியட்டும். கூடவே சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். ½ டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். அடிக்கடி கலந்து விட்டுக்கணும், ஏன்னா அரிசி சேர்த்துருக்கனால கட்டி பிடிச்சிரும். நல்லா கலந்த பின்னாடி இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/4 கப் மோரை நல்லா கட்டி இல்லாமல் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். மோர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது, நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே இருக்கட்டும். கொஞ்சமாக கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரைச்சி வந்தோடனே குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சென்ட்ரல் இருக்க லோகோ டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.